திருக்குறள்ல நிறைய தெய்வத்தின் பெயர்கள்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அது ஒரு மதம் சார்ந்த நூலாக தானே இருக்க முடியும். நாம இப்ப இருக்கிற மத கண்ணோட்டத்தோடு அன்றைய காலத்து மதத்தையும் பார்க்க கூடாது. திருவள்ளுவர் வாழ்ந்த காலகட்டம் அப்படிங்கிறது வரலாற்று ஆசிரியர்களின் தகவலின்படி கிமு 1ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 5ஆம் நூற்றாண்டு. இந்த காலகட்டத்தில் தமிழர்கள் நடுகள் வழிபாடோடு சைவம், வைணவம், பௌத்தம் மற்றும் சமண மதங்களை பின்பற்றியிருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் மதம் அப்படின்னு கிடையாது, நெறிகள், அந்த நெறியை கடைபிடிச்சிருக்காங்க. ஆக திருவள்ளுவர் இருந்த காலகட்டத்தில் இருந்த நெறிகள் சைவம், வைணவம், பௌத்தம் மற்றும் சமணம். அவர் குறிப்பிட்டிருக்கும் தெய்வங்களும் இந்த 4 மதங்களுக்கும் பொதுவான தெய்வங்களாக இருக்கிறாங்க. இந்திரன் அப்படிங்கிறவரு பௌத்த கடவுளாகவும் இருக்கிறாரு, சைவத்திலும் வைணவத்திலும் கடவுளாக இருக்கிறார். மகாலட்சுமி சமண மதத்திலும் கடவுளாக இருக்கிறாங்க, வைணவம் சைவத்திலும் கடவுளாக போற்றப்படுகிறார். அதே சமயத்துல திருக்குறள்ல கடவுள் வழிபாட்டு முறைகளை பத்தி எல்லாம் குறிப்பிடல. கடவுளுடைய பெயர்களை பயன்படுத்தியிருக்காரு, ஆனா உவமையா பயன்படுத்தியிருக்காரு. இப்போ ஒருத்தவங்க அழகா இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய அழக மகாலட்சுமி மாதிரி இருக்குமா அப்படின்னு புகழ்வோம் இல்லையா? அந்த மாதிரி தான் உவமையாக இந்த கடவுளின் பெயர்கள் எல்லாத்தையுமே திருக்குறள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப சர்ச்சையில இருக்கிற திருவள்ளுவருடைய உருவம்